Praise the Lord. ஏப்ரல் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த லைவ் டெலிகாஸ்ட் மூலமாய் உங்களோடு சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு சேர்ந்து அவருடைய கிருபையை பாடி கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மை வாழ வைக்கிறது. அவருடைய கிருபை தான் நம்மை இன்று பாட வைத்து கொண்டிருக்கிறது. என்னோடு சேர்ந்து நல்ல கைகளை தட்டி அவருடைய கிருபையை பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். கைகளை தட்டி எங்களோடு சேர்ந்து கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை. சின்ன பிள்ளைகள் கூட எங்களோட சேர்ந்து நல்ல கைகளை தட்டி கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. வரங்களை அளித்தது அவருடைய கிருபை, வல்லமை அளித்தது அவருடைய கிருபை. சொல்லுங்க. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. சொல்லுங்க. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. சொல்ல கிருபை கொண்டாடுவோம். கிருபை கொண்டாடுகிறோம், கைகளை தட்டி கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடு என்று சொல்ல. கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், உம்முடைய கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடு. Yes Lord, we celebrate. கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஓ ஓ ஓ ஓ ஓ நான் வாழ்வது உங்க கிருபையே, நான் நிற்பது உங்க கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருபையே. நீங்க சொல்லுங்க. நான் வாழ்வது உங்க கிருபையே, நான் நிற்பது உங்க கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருபையே.
ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவே விலகாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்த பாடலை பாட போறீங்க. இமைப்பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாள் என்னை விட்டு விலக மாட்டீர். இந்த பாடல் ஆண்டவர் கொடுக்கும்போது என்னுடைய மகனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்பொழுது கர்த்தர் இந்த வரிகளை கொடுத்தார். ஒருவேளை பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவோமோ? இல்லை இல்லை, இமைப்பொழுதும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த பாடல் கடைசி வரிகள் வரும். பயமில்லை பயமில்லை, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லை பயமில்லை, என் வாழ்க்கை உந்தன் கையில். என் மகனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் போட்டார். ஹல்லேலூயா. பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இமைப்பொழுது கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நம் குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த கடைசி சரணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், அவர் உங்களை பேழைக்குள் வைத்து காப்பாற்றுவாராம், வேலி அடைத்து காப்பாற்றுவாராம். எப்படி நோவாவின் குடும்பத்தை பேழைக்குள் வைத்து காப்பாற்றினாரோ அதுபோல உங்களை உங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். எப்படி யோபின் குடும்பத்தை வேலி அடைத்து காப்பாற்றினாரோ அதுபோல உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஏற்கனவே வேலி அடைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்தை ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார். எந்த கொரோனா வைரஸோ உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, போக முடியாது. ஏன்னா வாதை உன் கூடாரத்தை அணுக, பொல்லாப்பு நேரிடாது. ஏன்னா அவருடைய வேலி உங்களை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? பாடும்போதே உங்களுக்கு தைரியம் வந்துடும். பாட பாட என்னோட சேர்ந்து கைகளை தட்டி என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். இமைப்பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும். மீண்டும் உங்க சத்தத்தை உயர்த்தி பாருங்களா? சொல்லு. இமைப்பொழுதும் என்னை கைவிட மாட்டீர். அறிக்கை செய்யுங்க. ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். என் கோட்டை என் கேடகம், நான் நம்பும் தெய்வம் என்று சொல்லுவேன். தாவீது போல சொல்லுங்க. நீரே என் அடைக்கலம், என் கோட்டை என் கேடகம், நான் நம்பும் தெய்வம் என்று சொல்லுவேன். மீண்டும் சொல்லுங்க. நீரே அடைக்கலம், நீரே என் அடைக்கலம், என் கோட்டை என் கேடகம், நான் நம்பும் தெய்வம் என்று சத்தமா வாயிலிருந்து சொல்லுங்க. நீரே என் அடைக்கலம், என் கோட்டை என் கேடகம், நான் நம்பும் தெய்வம் என்று சொல்லுவே. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கிறீர். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கிறீர். கைகளை உயர்த்தி நீ கைவிட கண்மலையே, நித்தமும் காப்பவரே. நீ கைவிட கண்மலையே, நித்தமும் காப்பவரே. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையே. பஞ்ச காலத்தில் நம்மை போஷிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். சம்பளமே வராட்டியும் கர்த்தர் நம்மை போஷிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தாழ்ச்சி அடைவதில்லை. உலகத்துக்கே பஞ்சம் வந்தாலும் என் குடும்பத்துக்கு பஞ்சம் வருவதில்லை. ஏனென்றால் நீர் என் வாழ்க்கையில் தஞ்சமாயிருப்பதினா. என்னோட சேர்ந்து இந்த 2வது சரணத்தை பாடுங்க. கர்த்தர் என் மேய்ப்பர்,
கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேனே. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறீர். அறிக்கை செய்ய, கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேனே. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறீர். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர். ஆத்துமாவை தேற்றி திருப்தியை நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர். ஆத்துமாவை தேற்றி திருப்தியை நடத்துகிறீர். நீ கைவிடா கண்மலையே, ஓ நித்தமும் காப்பவரே. இயேசுவே, நீ கைவிடா கண்மலை, கைவிடாத கண்மலை, நித்தமும் காப்பவரே. பயமில்லை, 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 என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லை, பயமில்லை, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லை, பயமில்லை, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லை. மீண்டும் சொல்லுங்க, என் குடும்பம் உங்க கையில் இருக்கிறது. பயமில்லை, பயமில்லை, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லை, பயமில்லை, என் வாழ்க்கை. நீங்க மாத்திர சொல்லுங்க, பயமில்லை, பயமில்லை, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லை, பயமில்லை, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லை, பயமில்லை, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லை, பயமில்லை, என் வாழ்க்கை உந்தன் கையில். என்னை பழுகச் செய்வி, பெருகச் செய்வி, நீண்ட ஆயுள் தந்து காப்பி, குடும்பத்தை வேலைக்குள் வைத்து காப்பாற்றுவி. சொல்லுங்க என்னோட சேர்ந்து, என்னை பழுகச் செய்வி, பெருகச் செய்வி, நீண்ட ஆயுள் தந்து காப்பி, குடும்பத்தை வேலை அடைத்து காப்பாற்றுவி. என்னை பழுகச் செய்வி, பெருகச் செய்வி, நீண்ட ஆயுள் தந்து காப்பி, குடும்பத்தை வேலைக்குள் வைத்து காப்பாற்றுவி. என்னை பழுகச் செய்வி, என்னை பழுகச் செய்வி, பெருகச் செய்வி, நீண்ட ஆயுள் தந்து காப்பி, குடும்பத்தை வேலை அடைத்து காப்பாற்றுவி. நீங்க மாத்த சொல்லுங்க, என் குடும்பத்தை வேலைக்குள் வைத்து காப்பாற்றுவி. என் குடும்பத்தை வேலி அடைத்து காப்பாற்றுவி. மீண்டும் சொல்றேன், என் குடும்பத்தை வேலைக்குள், என் குடும்பத்தை வேலைக்குள் வைத்து காப்பாற்றுவி. ஓ, என் குடும்பத்தை வேலி அடைத்து காப்பாற்றுவி. பயமில்லை, பயமில்லை, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லை, பயமில்லை, என் வாழ்க்கை. எல்லா பயங்கள் இந்த காலை வேளையில் எங்களை விட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில். பயங்கள் இயேசுவின் நாமத்தில் புறம்பே தள்ளப்படுவதாக. சொல்லு, பயமில்லை, பயமில்லை, என் குடும்பம் உங்க கையில். உங்க கையில், என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லை, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லை, பயமில்லை, என் வாழ்க்கை உந்தன் கையில். நல்ல கைகளை தட்டி, அப்பா, எங்க வாழ்க்கை உங்க கையில், எங்க காலங்கள் உங்க கையில், எங்க பிள்ளைகள் உங்க கையில், எங்க தேசம் உங்க கையில். ஹல்லேலூயா. உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகனை ஆராதிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி we're going to worship the Lord. He's a faithful father. அவர் நல்ல தகப்பன், உண்மையுள்ள தகப்பன். அந்த தகப்பனை நாம் ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் எழும்பட்டும். வேற எந்த வேலையும் பார்க்க வேணாம், அங்கிட்டு நடக்க தேவையில்லை. உங்க பிள்ளைகளையும் உங்க பக்கத்தில் உட்கார வச்சு ஆராதிங்க. உங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் வந்துருச்சுன்னா போதும். தேவ பிரசன்னம் வந்துருச்சுன்னா போதும். சுகவீனங்கள் மாறிவிடும். ஆண்டோட பிரசன்னம் வந்துச்சுன்னா போதும். எல்லா குறைகள் நிறைவாய் மாறிவிடும். அதான் வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது மாறும். கைகளை உயர்த்தி உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. குடும்பமா நாங்கள் வரவேற்கிறோம்.
We need your presence. We don't want anything else. உம்முடைய பிரசன்னம் வந்தா போதும். நாங்கள் பாடும்போதே உம்முடைய பிரசன்னத்தினால ஆண்டவர் எங்களை நிரப்புங்க. Jesus, Jesus, thank you. அவருடைய பிரசன்னம் நிரப்புவதை நான் உணர்கிறேன். I feel God's presence is filling each and every one of you. Hallelujah. Thank you, Daddy. Thank you மாத்திரம் சொல்லுங்க. நன்றி மாத்திரம் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை நாயகன் நீரே,
சத்தம் எழும்பட்டும். ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை வேந்தன், ஆராதனை வேந்தனும் நீரே. என்னாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. உண்மையா சொல்றீங்களா? என்னாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். சொல்லுங்க. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். சொல்லுங்க. என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை மனதார கர்த்தரை ஆராதனை ஆண்டவருக்கு பலியிடுங்க பலியிடுங்க பலியிடுங்க. Yes Lord, ஆராதனை அப்பா அப்பா இயேசப்பா உங்களுக்குத்தான். சொல்லுங்க. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே. Yes Lord, உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. பரிகாரியே, பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. ஆராதனை 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 இயேசுவே உமக்கே ஆராதனை. அப்பா அப்பா இயேசப்பா உங்களுக்கு தான் எங்க ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை. ஷபா பரக பரல ரப சத்தரே போரா
அப்பா, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான் ஆண்டவரே. Thank you Jesus. மனிதரால் கூடாதது தேவனால் கூடும். மருத்துவத்தினால் கூடாதது தேவனால் கூடும். இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புனால எந்த மனிதர்களுக்கும் மருத்துவம் உதவி செய்ய முடியல. எவ்வளவோ விஞ்ஞானிகள் இருந்தும் ஞானிகள் இருந்தும் மருத்துவத்தினாலும் ஞானத்தினாலும் இதை சுகமாக்க முடியல. ஆனா தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தூரத்தில் அற்புதம் நடக்கும். வேலைக்காரனுக்காக 100க்கு அதிபதி வந்து ஏசப்பாவை பார்த்து சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுப்பா. இந்த பாடல தான் சொல்லுது, உங்க வாயின் வார்த்தையினால் லாசருவை உயிரோடு எழுப்பினீர். ஜஸ்ட் ஒன் வேர்ட், ஒரு வார்த்தை போதும். அதனால கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க வார்த்தையை அனுப்பி சுகமாக்குங்கப்பா, எங்க தேசத்தை சுகமாக்குங்க. உங்களை தவிர எங்களுக்கு தீர்வு இல்லை சுவாமி. You're the only hope. எங்க நம்பிக்கை நாயகன் நீங்க தான். நாங்க நம்பின காரியங்கள் எல்லாம் கைவிட்டது, ஆனா நாங்கள் நம்புகிற ஆண்டவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை கைவிட மாட்டீர். உங்களுக்கு கைவிடவே தெரியாது ஆண்டவரே. இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து விசுவாசமா பாட போறீங்க. 100க்கு அதிபதி சொன்னது போல சொல்ல போறீங்க. உங்க வாயின் வார்த்தையினால சுகமாக்குங்கப்பான்னு சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. இந்த பாடல் பாடி முடிவில் தேசத்துக்காக நாம ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். நிச்சயமா ஆராதனை முழு பலத்தோடு செலுத்தியிருக்கிறோம். நம்முடைய ஆராதனை அவருக்கு பிரியமா இருப்பது நிமித்தம் நிச்சயமாய் கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிட போகிறார். இந்த ஆராதனைக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல செய்தியை நாம கேட்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசம்? ஒரு நல்ல செய்தி. எங்க பார்த்தாலும் நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான், ஆனா ஒரு பாசிட்டிவ் செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஒரு நல்ல செய்தியை கேட்க போகிறோம். கர்த்தர் ஒரு தீர்வை கொடுத்து விட்டார் என்று சொல்லி கேட்க போகிறோம். கர்த்தர் மாற்றி விட்டார் என்று சொல்லி கேட்க போகிறோம். இந்த ஆராதனை முடிவில் நீ எதிர்பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்னோட சேர்ந்து பாடல பாடுறீங்களா? மனிதரால் இது கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். மருத்துவத்தால் இது கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, மனிதரால் இது கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். மருத்துவத்தால் இது கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். உம்மை போல தெய்வமே இல்ல, உம்மை போல தெய்வமே இல்ல. சொல்லுங்க, உம்மை போல தெய்வமே இல்ல, உம்மை போல தெய்வமே இல்ல. கைகளை உயர்த்தி, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. உம்மால் கூடும் எல்லாம்
காரியம் ஒன்றுமில்ல, உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. ஜீசஸ், ஜீசஸ். ஓ சொல்லுங்க, வானமும் பூமியும் படைத்தி, வானமும் பூமியும் படைத்தி உங்க வாயின் வார்த்தையாலே லாசரை உயிரோடு எழுப்பினி உங்க வாயின் வார்த்தையாலே, காற்றையும் கடலையும் அதட்டினி உங்க வாயின் வார்த்தையாலே, சாத்தானை ஓட ஓட விரட்டினி உங்க வாயின் வார்த்தையாலே. சொல்லுங்க, வானம் வானமும் பூமியும் படைத்தி உங்க வாயின் வார்த்தையாலே லாசரை உயிரோடு எழுப்பினீர் உங்க வாயின் வார்த்தையாலே, காற்றையும் கடலையும் அதட்டினி உங்க வாயின் வார்த்தையாலே, சாத்தானை ஓட ஓட விரட்டி உங்க வாயின் வார்த்தையாலே. உம்மால் கூடும், சொல்லுங்க, எல்லாம் கூடும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. உம்மால் கூடும், ஒன்றுமில்லை. அப்படி எல்லாம் அந்நிய பாஷையில் இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஓ, கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கடுகளவு விசுவாசத்தோடு மலையை பார்த்து பேர்ந்து போ என்று சொன்னால் அது பேர்ந்து போகும். இந்த காலையில சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த கொரோனா வைரஸ் பேர்ந்து போவதாக, சமுத்திரத்தில் விழுவதாக. ஓ ராபா கர்த்தர் அதிகாரத்தை எடுங்க, தேவ பிள்ளைகள் அதிகாரத்தை எடுங்க. நமக்கு மாத்திரம் தான் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தப்படுவதாக, தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாக, தேசங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாக. எல்லாத்தையும் நாங்கள் சமுத்திரத்தில் தூக்கி எறிகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எறிகிறோம். அதிகாரத்தை எடுங்க, அதிகாரத்தை எடுங்க. ஓ ராமா மாமா சட்டரே மாமா, இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கொரோனா வைரஸ் செயலிழந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் சமுத்திரத்தில் தூக்கி எறிகிறோம், தூக்கி எறிகிறோம். ஓ, நீ சொல்லாகும் கட்டளையிட நிற்கும், நீங்க சொல்லாகும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்க சூழ்நிலை மாறிடும், சூழ்நிலை மாறி. கைகளை உயர்த்தி, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சூழ்நிலை மாறிடும், தேசங்கள் மாறிடும். கைகளை உயர்த்தி, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்க சூழ்நிலை மாறிடும், எங்கள் தேசம் மாறிடும். கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஓ, thank you Jesus. பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுவதாக, கோணலானவை எல்லாம் நேராவதாக, கரடு முரடானவை சமமாவதாக. ஓ, கைகளை உயர்த்தி, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
சூழ்நிலை மாறிடும், தேசங்கள் மாறிடும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு வார்த்தை, ஜஸ்ட் சிம்பிள் வேர்ட். ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் கல்லறைக்கு முன்பாக நின்று லாசருடைய கல்லறைக்கு முன்பாக சிம்பிள், ஜஸ்ட் ஒன் வேர்ட், லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான். ஒன் சிம்பிள் வேர்ட். 4 நாள் செத்து போய் இந்த நாற்றம் அடித்துக் கொண்டிருந்த சரீரம் வெளியே வந்தது. அதே போல நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், இந்த கொரோனா வைரஸ் செயலிழந்து போயிடும். இந்த லேகியோன் பிசாசுகளால் அலக்களிக்கப்பட்டிருந்த அந்த மனுஷன் எதிர்கொண்டு வந்த பொழுது அந்த பிசாசு இயேசுவை பார்த்து சொல்லுது, why do you torture me before the appointed time? ஏன் ஆண்டவரே குறித்த நேரத்துக்கு முன்பாக நீங்க செயல்படுறீங்க? Why do you torture me before the appointed time? அந்த மனுஷன் வாழ்க்கையில் அவன் பாடுபட்டதை ஆண்டவர் பார்த்து, சாத்தானுக்கு காலங்களும் அவகாசங்களும் கொடுக்கப்பட்டிருந்தும் ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து அவன் வாழ்க்கையில் இருந்த அந்த பிசாசுகளை துரத்தினார். அதனால பிஃபோர் த அப்பாயிண்டட் டைம், சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட டைம் இஸ் finished. ஏன்னா திராணிக்கு மேல சோதிக்கப்பட விட மாட்டாரே, தப்பிச் செல்ல போக்கை உண்டு பண்ணுகிறவர். His time finished. அவன் சொல்றான், ஆண்டவரே இன்னும் டைம் இருக்கு எனக்கு, அவன் வாழ்க்கையில் இன்னும் எனக்கு டைம் இருக்கு. ஆண்டவர் சொல்ல இல்ல இல்ல. அதனால நான் சொல்லுகிறேன், கொரோனா வைரஸ் நீடிக்காது, மக்கள் கணிக்கிற மாதிரி நீடிக்காது. அப்பாயிண்டட் டைம் ஆண்டவர் முடிச்சிட்டாரு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிந்து விட்டது. எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? ஆமென். ஆண்டவரே, அவனை ஆண்டவர் வாழ்க்கையில் இருந்த பிசாசை துரத்துனது போல எல்லா கொரோனா வைரஸையும் சமுத்திரத்தில் நீங்க துரத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, தேசங்கள் எல்லாத்துக்கும் சேமத்தை கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி கடைசி முறை தேசத்துக்காக திறப்புல இருக்க போறோம். பாஸ்டர் ஜேக்கப் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறாங்க. எல்லாருக்காகவும் அறிக்கை செய்ய போகிறோம். We are going to declare it. We are going to pray. We are going to stand in gap. ஒரு தேவ மனுஷன் சொன்னார், stand in gap. திறப்புல நிற்கிறதுனா என்னன்னா, ஆண்டவரே அழிச்சிடாதீங்க, ஆண்டவரே உங்க கோபம் தனியட்டும் என்று சொல்லி நம்ம திறப்புல நிற்கணும். ஒரு தேவ மனுஷன் அழகாக ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டாங்க. 10 பிள்ளைகளும் பிதாக்கு விரோதமாய் செய்துட்டாங்க. உடனே அந்த அப்பா என்ன பண்ணாருன்னா, இந்த கோபத்துல அந்த 10 பேரையும் வெட்டிட்டாராம். 10 பேரும் மடிந்து போன பிறகு அந்த தகப்பன் சொன்னா, ஐயோ யாராவது ஒருத்தர் என்ன ஸ்டாப் பண்ணிருக்கலாமே, 7வது பிள்ளையை வெட்டும் போது அட்லீஸ்ட் 8வது பிள்ளையாச்சும் 9வது பிள்ளை 10வது பிள்ளையாச்சும் நான் காப்பாத்தி இருக்கலாமே, யாராச்சும் ஒருத்தர் ஸ்டாப் பண்ணிருக்கலாமே, நான் அப்படி செய்யறத ஸ்டாப் பண்ணிருக்கலாமே. அதுதான் திறப்பில் இருக்கிறது. அப்பா தான் எதிர்பார்க்கிறார், is anyone there to stop me? எத்தனை பேர் சொல்ல, ஆண்டவர் நாங்க திறப்புல இருக்கிறோம், ஆண்டவரே நாங்க அழிக்க விட மாட்டோம். ஆண்டவரே உம்முடைய கோபாக்கினை ஆண்டவரே தணிந்து போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கோபங்கள் எல்லாம் தணிந்து போவதற்காய் ஸ்தோத்திரம். அதுக்காக பாஸ்டர் ஜேக்கப் ஜெபிக்க போறாங்க. ஆண்டவரே கைகளை உயர்த்தி திறப்புல நிற்கிறீங்களா? திறப்புல நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா, எங்க வழிகள் எல்லாம் ஆண்டவரே பொல்லாத வழியை விட்டு திரும்பினா தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு சேமம் உண்டாவதாக, எங்க பட்டணத்திற்கு சேமம் உண்டாவதாக, எங்க வீட்டுக்கு சேமம் உண்டாவதாக, எங்க சபைகளுக்கு ஆண்டவரே குணம் உண்டாவதாக. கர்த்தர் நீ செய்ய போற வல்லமையான காரியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இன்றைக்கு எங்களோட நீங்க பேசினீங்களே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. இந்த ராஜாவின் மனுஷனை பார்த்து நீங்க சொன்னீங்களே, நீ போ உன் மகன் பிழைத்திருப்பான் என்று சொன்னபடியே நீ சொன்ன நேரத்தில் அவன் பிழைத்தது போலவே இப்பொழுது உம்முடைய வார்த்தை உண்டாயிருப்பதற்காக நன்றி. இந்தியா பிழைத்திருப்பதாக, ஜீவன் உண்டாவதாக, உம்முடைய மகிமை விளங்குவதாக.
நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய போகிற மகத்துவமான காரியத்திற்காக இனிமே நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. கொரோனா வைரஸுடைய தாக்கம் முடிந்து விட்டது. எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? We are going to listen to a good report. Yes. Amen. No more negative news. Amen. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நம்ம கேட்க போகிறோம். Yes. Hallelujah. God bless you. God bless you. இன்று ஆராதனைக்கு எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய அரசாங்கத்தினுடைய அறிவுரையின்படி வருகிற ஏப்ரல் 14 வரை நம்முடைய சபையினுடைய அனைத்து ஊழியங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் சபையை தொடர்பு கொள்வதற்கும் உங்களுடைய ஜெபோதவிக்கும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 10 நமக்கு குட் ஃப்ரைடேயாக இருக்கிறபடியினால் நம்முடைய சபையினுடைய விசேஷித்த உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நம்முடைய யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பாகும். விசுவாசிகள் யாவரும் குடும்பமாய் உபவாசத்தோடு தேவனை தேட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 12 நமக்கு ஈஸ்டர் ஞாயிறாக இருப்பதினால் நம்முடைய சபையினுடைய ஆராதனை காலை 9 மணிக்கு நம்முடைய யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பாகும். விசுவாசிகள் குடும்பத்தோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆராதிக்க உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். திருவிருந்து ஆராதனையை குறித்ததான ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்முடைய சபையிலே மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் திருவிருந்து ஆராதனை அனுசரிப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை நாம் அனைவரும் கூடி வர இயலாததினால் அடுத்த முறை நாம் எல்லோரும் சபையாக கூடி வரும்போது நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கும் என்பதை சபையாருக்கு தெரியப்படுத்துகிறோம். தொடர்ந்து நாம் ஒரு விசேஷித்த பாடலை சேர்ந்து பாடுவோம். பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை காக்கிற ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் தான் யாவே ரொபேக்கா, சுகம் தரும் மருத்துவர். பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரொபேக்கா. யாவே 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 ரொபேக்கா. யாவே ரொபேக்கா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த நிடத்தை எடுத்துக்கொண்டீர். சொல்லுங்க. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த நிடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீர் கொண்ட உன் தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரொபே. இன்னொரு விசை சொல்லுவோமா? யாவே 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 ரொபேக்கா. யாவே ரொபேக்கா. மருத்துவரின் அறிக்கையை சிலுவையின் ரத்தம் மாற்ற வல்லமையுள்ளது. இன்றைக்கும் மாற்றும். சேர்ந்து பாடுவோமா? மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின்
சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளில் வீடுகள் தோறும் ஜபிக்கும்படியான ஒரு மாபெரும் சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாரத்திலும் கூட விசேஷமாக பிறந்தநாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக, திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக ஒருமனப்படுவோம். விசேஷமாக இந்த நாளில் காணிக்கை படைத்த பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்து நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. சோத்திரம் நல்ல பிதாவே, நன்றியோடு நான் நம்மை துதிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளில் ஆண்டவரே, ஆங்காங்கு தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளில் கூடி ஆண்டவரே ஆராதனையில் கடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. தேவனுடைய கிருபையின் பிரசன்னமானது அந்த வீடுகள் நிரம்பி இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக திருமணம் நாளை காண்கின்ற பிள்ளைகள், பிறந்த நாளை காண்கின்ற பிள்ளைகள் எழுந்து நின்று கொண்டு இருப்பார்கள் ஐயா. விசேஷமாக அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. தெய்வீக கரம் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் நன்மையும் கிருபையும் ஆண்டவரே அவருடைய அடியார்களை நீ தொடரட்டும். எல்லா விதமான பலவீனங்கள் சுகவீனங்கள் வராதபடி ஆண்டவரே இந்த பிறந்தநாள் காண்கின்ற பிள்ளைகள், வெட்டிங் டே காண்கின்ற தம்பதிகளை மென்மேலும் ஆசீர்வதித்துள்ளும். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. விசேஷமாக இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கேன். ஆண்டவரே தேசத்தில் பயங்கரமான வியாதியின் கூர் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் ஆண்டவரே நீங்க வரணும். அந்த வைரஸ் ஆண்டவரே எல்லா தேசங்களில் எல்லா இடங்களில் இருக்கிற ஜனங்களை பால்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த வைரஸ் முற்றிலுமாக நீங்கும்படியாக இயேசுவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, இரக்கத்தின் என் ஐஸ்வர்யமுள்ள தேவன் ஆண்டவரே, இரக்கம் செய்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீ சமீபமாய் வருகிறீர். ஆண்டவரே, ஆபத்து காலத்தில், இக்கட்டு காலத்தில் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ விடுவிப்பீர், நீ ரட்சிப்பீர், நீ சுகம் கொடுப்பீர் என்று சொல்லி இருக்கிறதே, வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, அப்படியான விசேஷமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற அமெரிக்கா தேசத்துக்காக, இத்தாலிக்காக, பிரான்ஸ் தேசத்துக்காக ஆண்டவரே நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் கொடூரமான அந்த வைரஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முற்றிலுமாய் அது செயலிழந்து போக வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், ஜனங்கள் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் சுகமாக வேண்டும். நீ அதுக்கு மேல் வரக்கூடாது ஆண்டவரே, அதுக்கு எல்லையை நீர் போடுவீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இந்த கொரோனா பாதிப்பு இல்லாதபடி தேசங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். மெய்தேவனாக உம்மையும் ஆண்டவராய் கர்த்தாவை விசுவாசிக்க வேண்டும், முற்றிலுமாக உம்மை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் இந்த வைரஸ் பரவக்கூடாத ஆண்டவரே. 138 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், ஏழை ஜனங்கள், பாமர ஜனங்கள் இருக்கிறார்கள். தயவாக நீங்கள் இறங்கி எங்களுடைய தேசத்துக்கும் நிச்சயமத்தை நீர் கட்டளையிடும். இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு பெரிதான விடுதலையை உலக நாடுகளுக்கு கட்டளையிட்டு எல்லா ஜனங்களும் சுகமும் ஆரோக்கியமும் பெற்று ஆண்டவருக்காக உம்மை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே நீ உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தலும் தொடர்ந்து ஆராதனை வேலையில் கர்த்தருடைய பிரசன்னம் இருப்பதாக பேசுகிற அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் எல்லாரோடும் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Greetings to you all in Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். It's good to come into your homes through this online service. இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக உங்க வீட்டுக்குள்ள வருகிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். We hope you're all doing good. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். And we know that you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதை நான் உறுதியா சொல்ல முடியும். You know, it's been 3 weeks since we had a regular service here in our church. நம்முடைய சபையில நம்ம ரெகுலரா நம்ம ஆராதனை நடத்தி 3 வாரம் ஆயிடுச்சு. You know, we've been preaching into camera for 3 weeks. 3 வாரமா கேமரா முன்பதாக நின்று தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். The chairs are empty. எல்லா சேர் எல்லாம் காலியா கிடக்குது. But we miss you here.
உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். but you're in our hearts when we're praying for you. எங்களுடைய இதயத்தில் நீங்க எப்போ இருக்கிறீங்க, உங்களுக்காக நாங்க எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Amen. Amen. So if you need prayer, please connect with us through WhatsApp and through the numbers that is on the screen. ஜெப உதவிக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்ல ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த நம்பர் மூலமாகவோ எங்களோடு கூட நீங்க தொடர்பு கொள்ளுங்க. We will love to pray with you and pray for you. உங்களுக்காக உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம், விரும்புகிறோம். Amen. Amen. All right, let's get into the word of the Lord for this week. தேவனுடைய வார்த்தைக்கு நேரம். இந்த வார்த்தையை நாம் கடந்து செல்வோம். Philippians chapter 4, and we're going to read the first 9 verses. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். Please turn your Bibles with us. வேதாகமத்தை எங்களோடு கூட நீங்க திருப்பிக் கொள்ளலாம். Philippians chapter 4 verse 1 to 9. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1 லிருந்து 9 வசனங்கள். Pastor Janil is going to read it in Tamil and I want you to follow with us. பாஸ்டர் ஜெனில் தமிழ்ல வாசிப்பாரா, நீங்க அதை பின்தொடரும்படியா உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிலிப்பியர் 4:1-9. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிலேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். Amen. Amen. Few weeks back in one of the morning prayer meetings we were reading through the chapter of Philippians. கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி அதிகாலை ஜெபத்துல நாம் இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் படித்தோம். And as we read through this chapter, இந்த வேத பகுதியை நாம் படித்தபோது I got stuck in verse 1. முதலாவது வசனத்துல நான் அப்படியே நின்று போனேன். And I have taken my topic from this verse. இந்த முதலாவது வசனத்திலிருந்து தான் என்னுடைய தலைப்பை நான் எடுக்கிறேன். Paul is encouraging the Philippian church to stand firm in the Lord. பிலிப்பி சபையை பவுல் உற்சாகப்படுத்துகிறார், கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியாக. Stand firm in the Lord. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். That is the heading of my sermon this morning. இந்த காலவேளையினுடைய செய்தியினுடைய தலைப்பும் அதுதான். Dear people of God, பிரியமான தேவ பிள்ளைகளே, the call of God in our life for this week, for this month, இந்த வாரத்துல இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மேல வைக்கிற அழைப்பு, we got to stand firm in him. நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். Amen. Amen. If there was a time in our generation that we needed to stand firm or stand strong, it is this particular season. நம்முடைய காலகட்டத்திலே நாம் உறுதியாக நிலை நிற்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கும் என்றால் அது இந்த தருணம் தான். Over the past month, the whole of India, we have learned some new words and learned some new habits. கடந்த மாசம் முழுவதுமாக இந்திய தேசத்துல பல புதிய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம், புதிய காரியங்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். We have learned something called social distancing. Social distancing, ஒருத்தருக்கு விலகி இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். We have learned words like self quarantine. Self quarantine, தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் என்கிறதான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். You know, these are some tough times for our nation and for the whole world. நம்முடைய தேசத்துக்கு மாத்திரமல்ல முழு உலகத்திற்கும் இது ஒரு கடினமான காலமாக இருக்கிறது. Even for developed countries like Italy, they're struggling. They have one of the best medical systems in the world, but it is put
to great test. பல முன்னேறிய நாடுகள், உதாரணத்துக்கு இத்தாலி போன்ற நாடுகள்ல கூட எவ்வளவோ மருத்துவ வசதிகள் இருந்தும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். World powers are struggling to control, to handle the situations that is happening in their nation. உலக சக்திகள் எல்லாம் தங்களுடைய தேசங்களில் நடக்கிறதான காரியங்களை கட்டுப்படுத்துவதிலே தடுமாறிக்கொண்டு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Everyone is looking for answers. எல்லாரும் தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். What should be the response of the people of God? தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரதிபலன் எவ்வாறாக இருக்க வேண்டும்? Should I blame the church for not praying enough? சபையை நல்லா ஜெபிக்கல அப்படினு சொல்லி நான் குறை சொல்லணுமா? Or should we blame the people for committing sins or living a sinful life? இல்லனா உலக ஜனங்கள் பாவம் செய்துட்டாங்க அப்படினு சொல்லி அவங்கள நம்ம குறை சொல்லணுமா? What should be our response? நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும்? What is the call of God right now for us? இப்ப ஆண்டவர் நம்ம மேல வைக்கிறதான அழைப்பு என்ன? You know, now that the virus is knocking at the doors of our cities and of our states. நம்முடைய பட்டணங்கள், நம்முடைய மாநிலத்திலே இந்த வைரஸ் கிருமியானது இப்பொழுது கதவை தட்டிக் கொண்டிருக்கிறது. What do we do? நம்ம என்ன செய்யணும்? Should we panic? Should we live in fear? நம்ம பயத்துல நடுங்கிக் கொண்டு வாழணுமா? How do I respond? நான் எப்படியாக பதில் செய்ய வேண்டும்? And as I was praying, this is the word that came to my mind so clearly. நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தெளிவாக என்னுடைய சிந்தனையில ஆண்டவர் போட்ட வார்த்தை இதுதான். This is what the Holy Spirit is telling our church. This is what the Holy Spirit is telling the body of Christ this morning. நம்முடைய சபைக்கு, தேவனுடைய சரீரமாகிய திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை இந்த வார்த்தை தான் இந்த வாரத்துல. No matter what is happening around us, சுத்தில என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி, we don't have all the answers for the questions in our mind. எல்லா கேள்விகளுக்கான பதில் நம்முடைய சிந்தனையில இல்ல. But the Holy Spirit is encouraging us to stand firm in Him. ஆனா ஆவியானவர் நம்ம உற்சாகப்படுத்துகிறார், அவருக்குள்ளாக நிலை நிற்கும்படியாக அவர் உற்சாகப்படுத்துகிறார். Hallelujah. 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 This is the time that we got to stand firm in Christ. இந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தைரியமாக நிலை நிற்க வேண்டும். Paul says in 1 Corinthians chapter 15 verse 58. 1 கொரிந்தியர் 15:58 பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார், My dear brother and sister, stand firm, let nothing move you. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் நில்லுங்கள், நீங்கள் அசைக்கப்படாது நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். No matter what the situation around us, உங்களை சுற்றில என்ன நடந்தாலும் சரிங்க, let nothing move you. உங்களை எந்த காரியமும் அசைக்கப்படாது இருப்பதாக Stand firm. நீங்கள் நிலையாய் நிலை நில்லுங்கள். 1 Corinthians chapter 16 verse 13. 1 கொரிந்தியர் 16:13 Paul says, be on guard, stand firm in faith. பவுல் சொல்றாரு, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். Be on guard, stand firm in faith. நீங்கள் விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். Be courageous, be strong and do everything with love. திடன் கொண்டு நிலைத்திருந்து எல்லா காரியங்களையும் அன்பின் நிமித்தமாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். Amen. Amen. So this is not a time to live in fear or live in panic, but it's time to be courageous. It is time to be strong, and it is time to do everything out of love. இது பயத்திலேயோ திகிலையோ வாழ வேண்டிய காலகட்டம் அல்ல. இது நாம் திடன் கொண்டு தைரியமாய் நிலைத்திருந்து அன்பிலே எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாய் இருக்கிறது. Amen. Amen. Can you turn to your neighbor and tell them, stand firm in Christ? வீட்ல பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருங்க. Hallelujah. Hallelujah. What does it mean to stand firm in Christ? கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியா நிலைத்திருப்பது என்றால் என்ன? To stand firm in Christ is to stand firm in faith. உறுதியாய் நிலைத்திருப்பது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நிலைத்திருப்பது என்று சொன்னால் விசுவாசத்திலே நிலைத்திருப்பது என்று அர்த்தம். Faith in the word of the Lord. தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம். Stand firm in your faith, knowing that your house, that is you are built upon this solid rock, Jesus Christ. எந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும்? கிறிஸ்து என்கிறதான கன்மலையிலே கட்டப்பட்ட வீடு நான் என்கிறதான விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். No matter how big the waves that come against me, எவ்வளவு பெரிய அலைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, no matter how strong the wind that blows against me, எவ்வளவு பலமாக காற்றுகள் வீசினாலும் சரி, I shall not be moved. நான் அசைக்கப்படுவதில்லை. Amen. Amen. We shall not be moved. நாம் அசைக்கப்படுவதில்லை. So we're going to stand firm in faith, knowing that we are built upon Christ the solid rock. கிறிஸ்து என்கிறதான கன்மலையிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறதான விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்க போகிறோம். Hallelujah. Hallelujah.
You know, when I read that portion in Matthew, மத்தேயுல அந்த பகுதியை நான் படிக்கும்போது the waves and the winds are not absent for the person that is built upon the solid rock. பாருங்க, கன்மலையின் மேல நம்ம கட்டப்பட்டது நிமித்தமாக ஏதோ காற்றுகளும் பெருங்காற்றுகளும் நம்ம மேல அடிக்காம நின்று விட போறது கிடையாது. The waves and the wind is present. அந்த பெருங்காற்றுகளும் புயல்களும் அங்கே இருக்கிறது. But because we are built upon that solid rock, Jesus Christ, ஆனா இயேசுங்கிற கன்மலை மேல நம்ம கட்டப்பட்டிருக்கிறதுனால we will get through it. நாம் அதை மேற்கொள்வோம். We will go through it. நாம் அதை கடந்து செல்வோம். And we will stand strong. நாம் உறுதியாய் நிலைநிற்போம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Nothing is going to bring you down. எதுவும் உங்களை கீழ தள்ள முடியாது. No virus is going to bring you down. எந்த வைரஸ் கிருமி உங்களை கீழ தள்ள முடியாது. Amen. God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். You are built upon the word of the Lord. நீங்க தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட்டிருக்கீங்க. Your life is built upon the finished work of Jesus Christ on the cross. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததான காரியங்கள் மேல உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. So nothing can move you. அதனால ஒரு காரியமும் உங்களை அசைக்க முடியாது. Stand firm in that faith. அந்த விசுவாசத்துல நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Stand firm in your faith, knowing that nothing shall separate you from the love of Jesus Christ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை ஒரு காரியமும் பிரிக்க முடியாது என்கிறதான விசுவாசத்துல நிலைக்க வேண்டும். Romans chapter 8 is a beautiful chapter. ரோமர் 8வது அதிகாரம் மிக அருமையான ஒரு அதிகாரம். It says in verse 31, if God is for us, who can be against us? அந்த வசனம் சொல்லுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? God is for you, my dear brother and sister. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறார். Who will bring any charge against those whom God has chosen? Verse 33. 33வது வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? God has chosen you. தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். I love Isaiah. The verse says that God has brought you from the ends of the earth. ஏசாயால ஒரு வசனம் இவ்வாறாக சொல்கிறது, பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். You are a chosen generation. நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி. Amen. Amen. So if because God has chosen you, who is the one who can condemn you? பாருங்க, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, யார் உங்களை குற்றம் சாட்ட முடியும்? No one can condemn you. யார் உங்களை குற்றம் சாட்ட முடியாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And the very next verse 34, it says, the later part says, Christ Jesus who died, more than that, who was raised to life, is at the right hand of God and is also interceding for us. வேதவசனத்துல வாசிக்கிறோம் 34வது, கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார். Amen. Amen. And is interceding for us. அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயும் இருக்கிறார். So because he is interceding for us, we can stand strong, we can stand firm in that love that God has poured into our lives. இயேசு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறதுனால அவருக்குள்ளாக நாம் உறுதியாய் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும். Amen. Amen. So no hardships, அதனால எந்த ஒரு கடினமும் தேவையில்லை. no famine, no persecution, எந்த ஒரு பஞ்சமோ எந்த ஒரு போராட்டமும் துன்புறுத்தலும், no danger, எந்த ஆபத்துகளும், nothing can separate you from God's love. எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Stand strong in that, stand firm in that faith, my dear brother and sister. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த விசுவாசத்தை நீங்கள் உறுதியாய் நிலைக்க வேண்டும். Amen. Amen. To stand firm in the Lord is to stand firm in faith. பாருங்க, தேவனுக்குள்ளாக நிலைத்திருப்பது என்றால் என்ன அர்த்தம்? விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருப்பது என்ற அர்த்தம். Number 2 is to stand firm in the promises of God, in His word. இரண்டாவது, அவருடைய வாக்குத்தத்தத்திலே, கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். No, we are living in an uncertain time. நாம பாருங்க, ஒரு திட்டமில்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 1 month ago we never expected these things would be happening in India. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம் இந்தியாலலாம் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படினு சொல்லி. We never expected that India will go into lockdown for 21 days. 21 நாள் நாம் வீட்டுக்குள்ளே இருக்க போறோம் அப்படினு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். We are living in an uncertain time. நாம ஒரு உறுதி இல்லாத ஒரு நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Everything around us is changing. நமக்கு சுற்றில இருக்கிற எல்லாமே மாறிட்டே இருக்கு.
But the word of the Lord is the same forever and ever. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்றென்றும் மாறாதவைகளாய் இருக்கிறது. His promises are same, is yes and amen in our life. அவருடைய வார்த்தைகள் எப்பொழுதும் ஒரே வார்த்தை தான், அது நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. So stand firm in the promises of God. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். Amen. ஆமென். I love Psalms chapter 84. சங்கீதம் 84 எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வேத பகுதி. You can read it later on, the whole chapter. You can take time and read this chapter. அந்த முழு அதிகாரத்தை நீங்க வீட்ல நீங்க டைம் எடுத்து நீங்க வாசிக்கலாம். And when we read this chapter, the psalmist is talking about a valley named the Valley of Baca. இந்த சங்கீதத்தை நீங்க படிக்கும் பொழுது அங்க அழுகையின் பள்ளத்தாக்கை குறித்து இந்த சங்கீதக்காரன் பேசுகிறார். The worshippers of the Lord from all over the place, they are traveling towards Zion to worship God. உலகத்தின் முழுவதுமாக இருக்கிறதான ஆராதனைக்காரர்கள் அவர்கள் சீயோனுக்கு நேராக தேவனை ஆராதிக்கும்படியாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். And on their way to Zion, they have to cross a place named the Valley of Baca. அந்த சீயோனுக்கு போகும் பொழுது அந்த வழியிலே அவங்க அந்த அழுகையின் பள்ளத்தாக்கையும் அவர்கள் கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. And it is at that Valley of Baca their faith is tested. அந்த அழுகையின் பள்ளத்தாக்குல தான் அவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. How did they cross that valley of tears or Valley of Baca? அந்த அழுகையின் பள்ளத்தாக்க அவங்க எப்படியாக கடக்குறாங்க? How do they overcome that difficult testing time? அந்த கடினமான அந்த சோதனை காலகட்டத்தை அவங்க எப்படி மேற்கொண்டு வராங்க? Verse 5. 5வது வசனம். It says, "Blessed are those whose strength is in you." உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். Blessed are those whose strength is in you. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். The you is none other than the Lord Almighty. பாருங்க, அந்த என்கிறதான உம்முடைய என்கிறதான வார்த்தை தேவனை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. So these people, these worshippers of God, as they pass through the valley of tears, as they face their testing times, they found strength in the Lord. அந்த தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் காலகட்டத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருக்குள்ளாக தங்களை பலப்படுத்திக் கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. How do you find strength in the Lord? எப்படி நீங்க கர்த்தருக்குள்ளாக பலத்தை கண்டுபிடிக்கிறீங்க? You find strength in the promises of God. நீங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலே அவருடைய பலத்தை கண்டடையலாம். Amen. Amen. The more you believe it, the more you confess it, the more you inherit it, you're going to receive a fresh strength in your spirit. எவ்வளவுக்கு அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கையிட்டு சுதரிக்கிறவளோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தேவனுக்குள்ளாக பலப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. And the very interesting thing is this: these people, as they pass through the valley of tears, they find strength in the Lord. Now they not only bring change in their life, but they also bring change to the valley. ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த பிள்ளைகள் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாக தங்களை பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மாத்திரம் மாற்றங்களை கொண்டு வரல, அந்த பள்ளத்தாக்கில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். Amen. Amen. Their valley of tears now is changed into a valley of springs. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு இப்பொழுது நீரூற்றின் பள்ளத்தாக்காய் மாறிவிட்டது. Hallelujah. 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 And you and I stand strong in the promises of God. நீங்களும் நானும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலே உறுதியாய் நிலைத்திருக்கும் போது, no matter what valley of tears we are passing through, எந்த அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளாக நாம் கடந்து சென்றாலும், we will turn that into a valley of spring. நாம் அதை நீரூற்றுகளாக மாற்றுவோம். Amen. Amen. It's interesting, the Bible doesn't say God turns that place into a valley of spring. ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். கர்த்தர் அதை நீரூற்றுகளா மாற்றல. It says they make it a place of spring, a valley of spring. அதை அவர்கள் நீரூற்றுகள் ஆக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. Maybe this is a time, a testing for all of us. ஒருவேளை இது ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு சோதனை காலகட்டமா இருக்கலாம். Our faith is tested. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. For business people, you are tested. வியாபாரம் செய்கிறவர்கள் நீங்க சோதிக்கப்படுறீங்க. Many people have not received their salary. Your finance is tested. நிறைய பேர் சம்பளத்தை இன்னும் வாங்கல, உங்களுடைய பொருளாதாரம் சோதிக்கப்படுது.
your valley comes in different shapes and sizes and you're tested in different ways. பல வகையில பல ரூபத்துல உங்களுடைய பள்ளத்தாக்கு உங்களுக்கு எதிராக வருகிறது, நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். But you can make that into a valley of spring. ஆனா நீங்கள் அதை நீரூற்றுகளாக்கி கொள்ளலாம். Amen. Amen. Don't speak what you hear in the news. நியூஸ்ல சொல்றத கேட்டு அதை நீங்க பேச வேண்டாம். Speak the word of the Lord over your situation. தேவனுடைய வார்த்தையை உங்க சூழ்நிலையின் மேல பேசுங்க. Speak the promises of God over the valley of tears. அந்த அழுகின் பள்ளத்தாக்குக்கு நேராக கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள். Amen. Amen. And as you continue to speak, as you continue to proclaim the promises of God, I believe and I know that all those situations will change for the glory of God. தொடர்ந்து நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை இந்த சூழ்நிலைக்கு நேராக சொல்ல சொல்ல அறிக்கையிட எல்லா காரியங்களும் கர்த்தருடைய மகிமைக்கு ஏதுவாக முடியும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. To stand firm in the Lord is to stand firm in faith. கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்பது என்று சொன்னால் விசுவாசத்திலே நிலைத்திருப்பது. To stand firm in the Lord is to stand firm in the promises of God. கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்பது என்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலே நிலைத்திருப்பது. To stand firm in the Lord is to stand firm in prayer. கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்பது என்று சொன்னால் ஜெபத்திலே உறுதியாய் நிலைத்திருப்பது. You know, there is power when the people of God pray together. பாருங்க, தேவனுடைய ஜனங்கள் ஒன்று கூடி ஜெபித்தாலே அதுல ஒரு தனி வல்லமை உண்டு. You know, now we are not able to come together in church to pray, but you're all praying in your homes, and a lot of men of God are leading prayer, and the whole nation is joined with them to pray. சபையில நம்ம ஒன்று கூடி ஜெபிக்க முடியாவிட்டால் நம்ம வீட்ல ஆன்லைன்ல நாம் ஜெபிக்கிறோம். ஒன்று கூடி அநேக தேவ மனிதர்கள் அவர்கள் ஜெபத்தை நடத்துகிறார்கள். முழு தேசம் அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. We got to stand firm in prayer. நாம ஜெபத்திலே உறுதியாய் நிலைக்க வேண்டும். This is not time to lessen up time of prayer. இது நம்முடைய ஜெப நேரத்தை குறைக்க வேண்டிய நாட்கள் அல்ல. You know, it is time to stand together and pray. நாம் ஒன்று சேர்ந்து நிலைத்திருந்து ஜெபிக்க வேண்டிய நாட்கள் இது. Hallelujah. Hallelujah. James chapter 5 verse 16. You know, the middle part it says, pray for each other so that they may be healed. யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. Pray for each other. ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். And when the righteous man prays, it is powerful and effective. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. So let's stand firm, let's stand together, let's stand strong and pray together. நாம் எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்று கூடி நாம் கர்த்தருக்கு நேராக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். Hallelujah. 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 The call of the Holy Spirit, the call of the Father God right now for us is to stand firm in Jesus Christ. பரிசுத்த ஆவியானவருடைய பிதாவினுடைய அழைப்பு இப்பொழுது நமக்கு நேராக என்னவென்றால் நீங்கள் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைக்க வேண்டும் என்பதுதான். Amen. Amen. We read through 9 verses from Philippians chapter 4. பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 9 வசனங்களை நம்ம படிச்சோம். And quickly I want to show you some things that can come in your life that will stop you from standing firm for Jesus Christ. சீக்கிரமாக ஒரு சில காரியங்களை உங்க முன்பதாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு உங்களுக்கு எதிராக போராடுகிற காரியங்கள். These are some practical things. இதெல்லாம் ரொம்ப நம்ம நடைமுறையில பார்க்கிறதான விஷயங்கள். And it's very necessary for times such as this. பாருங்க, இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் அதை தெரிந்திருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. So you can turn your Bibles with me back to Philippians chapter 4. பிலிப்பியர் 4வது அதிகாரத்திற்கு நீங்கள் என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். The first thing that can hinder you from standing firm in Jesus Christ is this. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற முதல் காரியம் இதுதான். In verse 2 Paul writes like this. 2வது வசனத்துல பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார், I plead with you, Euodia, I plead with you, Syntyche, to be of the same mind in the Lord. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். The Philippian church had these two people. இந்த பிலிப்பி சபையில இந்த ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க. And these two people worked with Paul for the cause of Christ. கிறிஸ்துவுக்காக இந்த பவுலோடு கூட இவர்கள் ஊழியத்திலே வேலை செய்தவர்கள். They were famous people. அவங்க ரொம்ப பிரபலமானவங்க. But here Paul is telling them, Euodia and Syntyche, listen to me. You gotta be of the same mind. இங்கே எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் பவுல் சொல்றார், நீங்க கொஞ்சம் கவனிங்க, நீங்க கர்த்தருக்குள்ளாக நீங்கள் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும்.
In other words, இன்னொரு வகையில சொல்ல போனா there was disunity among these two people. இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவினை காணப்பட்டது. There was conflict between these two people. இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு முரண்பாடு காணப்பட்டது. When I read the verse, the same verse in NLT translation, இதே NLT என்கிறதான மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். Paul says, "Now I appeal to you, Euodia and Syntyche, please, because you belong to the Lord, settle your disagreement." இங்கே பவுல் இவ்வாறாக சொல்கிறார், எயோதிக்காலே சிந்திக்கேயாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறது நிமித்தமாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய முரண்பாடுகளை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You know, there are conflicts in families right now. பாருங்க, குடும்பத்திற்குள்ளாக முரண்பாடுகள் இருக்கிறது. There are conflicts between ministers of God right now. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குள்ளாக முரண்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. It is not time to argue. It is not time to make our differences and opinions known. No, it is time to settle our conflicts and agree and live in unity. இது ஏதோ சண்டை போட்டுக்கொண்டு நம்முடைய காரியங்களை பிரபலமாக சொல்லிக்கொண்டு நாம் குழப்பிக் கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. நம்முடைய முரண்பாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒருமனப்பட வேண்டிய ஒரு நாட்களாய் இந்த நாட்கள் இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. 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 One of the main plans of the enemy is to bring conflict among the people of God. பாருங்க, சத்துருனுடைய மிகப்பெரிய திட்டங்கள்ல ஒன்று என்னன்னா தேவ பிள்ளைகளுக்குள்ள முரண்பாடுகளை கொண்டு வர்றதுதான். If he can divide you, he can destroy you. உங்களை அவன் பிரிச்சுட்டா உங்களை அழிச்சிட முடியும். But if we stand together in unity, ஆனா நாம் ஒரே சிந்தையா நாம் நிலை நிற்கும்போது, we can do great things for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை நாம் சாதிக்கலாம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The first thing that can stop us from standing firm in Christ is unresolved conflicts. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு முதலாவது நமக்கு தடையா இருப்பது தீர்க்கப்படாத முரண்பாடுகள். Do you have unresolved conflicts in your family? உங்களுடைய குடும்பங்கள்ல தீர்க்கப்படாத முரண்பாடுகள் இருக்கிறதா? Husbands and wives and parents and children. கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள. Resolve that conflict. அந்த முரண்பாடுகளை நீங்கள் தீர்க்க வேண்டும். Amen. Amen. See, if we take family life, நீங்க குடும்ப வாழ்க்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, listen to me carefully. நல்லா கவனிங்க. It's not the absence of conflict that makes a marriage successful. பாருங்க, முரண்பாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த திருமணத்தை மிக வெற்றியான திருமண வாழ்க்கையா முடிக்கிறது கிடையாது. No, it is the presence of reconciling spirit. மறுபடியுமாக உடன்படுகிற ஆவிதான் அதை வெற்றியான திருமண வாழ்க்கையாக நிலைநிற்க செய்கிறது. Every family has conflict. பாருங்க, எல்லா குடும்பங்களிலும் முரண்பாடுகள் இருக்கும். I've been married for 15 years. நான் எனக்கு திருமணமாய் 15 வருஷம் ஆச்சு. My wife and I, we have had a lot of difference of opinions. We have had a lot of conflicts. எனக்கு என்னோட மனைவிக்கு अनेक முரண்பாடுகள், நிறைய விஷயத்துல நாங்க முரண்படுறோம். But what we did not allow is that we did not allow the conflict to create division among us. நாங்க அனுமதிக்காத ஒரே காரியம் அந்த முரண்பாடுகள் எங்களுக்குள்ளாக பிரிவினை வராதபடிக்கு நாங்கள் காத்துக்கொண்டோம். We did not let that conflict take deep root in our hearts. அந்த முரண்பாடுகள் எங்கள் இதயத்தில் வேரூன்றாதபடிக்கு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். When you do that, அதை நீங்க செய்யும்போது, when you reconcile, நீங்க ஒப்புரவாகும்போது, I know we have difference of opinion, but we learn to live together in unity. எனக்கு நல்லா தெரியும் நமக்குள்ளாக अनेक முரண்பாடுகள் இருக்கும், ஆனா அந்த வேறுபாடுகளை நாம் ஒரு மனதோடு கூட வாழ வேண்டும். When we live together in unity, நாம் அந்த ஒரு மனப்பாட்டிலே வாழும்போது, when we work towards reconciliation, அந்த ஒப்புரவாகுவதற்கு நேராக நாம் கிரியை செய்யும் பொழுது, the devil cannot push us down. பாருங்க, சாத்தானால நம்ம கீழே தள்ள முடியாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So resolve the conflicts in your life. அதனால உங்களுடைய முரண்பாடுகளை நீங்கள் சீர் செய்ய வேண்டும். There are a lot of Euodias and Syntyches listening to me. अनेक ஏயோதிகாலும் சிந்திக்கேலும் எங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். You're turning your face to the north and one to the south. ஒன்னு வடக்கு பக்கமா மூஞ்ச திருப்பி வச்சிருக்கு, இன்னொன்னு கிழக்கு பக்கமா மூஞ்ச திருப்பி வச்சிருக்கு. No, it's not time to make our differences known, but it's time to have the same mind. நம்முடைய வேறுபாடுகளை பிரபலமா சொல்லுகிற நாட்கள் அல்ல, அதை எல்லாவற்றையும் கலைத்து விட்டு நாம் ஒப்புரவாய் ஒருமனப்படுகிற நாட்கள் இந்த நாட்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Paul says in Ephesians chapter 4 verse 3, பவுல் சொல்கிற எபேசியர் 4வது அதிகாரம் 1 லிருந்து 3 வசனங்கள், make every effort to keep the unity of the spirit
through the bond of peace. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். Amen. Amen. Make every effort to keep the unity of the Spirit. அந்த ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு நீங்க எல்லா முயற்சிகளையும் எடுங்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. 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 Make sure you don't have any unresolved conflicts in your life. உங்களுடைய வாழ்க்கையில எந்த தீர்க்கப்படாத முரண்பாடுகளும் இல்லாதபடிக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். Forgive the people that you need to forgive. யாரை மன்னிக்கணுமோ அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. Let go of the bitterness. அந்த கசப்புத்தன்மை உங்களை விட்டு நீங்கட்டும். Let go of all unforgiveness. எல்லா மன்னியாம தன்மையும் மாறட்டும். Just as Jesus Christ forgave you, forgive people. இயேசு உங்களை மன்னித்தது போல அவங்களையும் மன்னிச்சிருங்க. Amen. Amen. I know some of the things that people have done to you could be real. It takes a lot of courage to forgive. ஒரு சில பேர் உங்களுக்கு செய்த காரியங்களை மன்னிக்கிறதுக்கு மிகுந்த தைரியம் வேணும் அப்படின்னு எனக்கு தெரியும். But we have a greater prize ahead of us. ஆனா நமக்கு எதிராக இன்னும் பெரிய பலன்கள் இருக்கிறது. So resolve those conflicts. அதனால அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்க தீர்த்துருங்க. Forgive. அவங்கள மன்னிச்சிருங்க. Let go. அதெல்லாம் விட்டுருங்க. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So the first thing that can stop us from standing firm for Christ is unresolved conflicts. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலை நிற்க கூடாதபடிக்கு முதலாவது தடையா இருப்பது அந்த தீர்க்கப்படாத முரண்பாடுகள். Number 2 இரண்டாவது is complaining spirit. குறை சொல்லுகிற ஆவி. Verse 4 Paul says, 4வது வசனத்துல பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். you know, now sometimes we don't feel like rejoicing. ஒரு சில வேளைகள்ல நமக்கு சந்தோஷமா இருக்கணும்னு தோணவே இல்ல. One of the versions it says, always be full of joy in the Lord. ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறாக சொல்கிறது, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியாவே இருங்க. No, the opposite to this is always complaining. பாருங்க, இதற்கு நேர் எதிர்மறையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எப்ப பாரு குறை சொல்லிட்டே சுத்துறது. We always have that choice whether to have a joyful life or a complaining life. நமக்கு எப்பொழுதுமே தீர்மானிக்க கூடிய அந்த ரெண்டு காரியங்கள் இருக்கும் பாருங்க. ஒண்ணு நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கலாம், இல்ல குறை சொல்லிட்டே இருக்கலாம். You know, what are you going to choose? நீங்க எதை தெரிந்தெடுக்க போறீங்க? Are you going to rejoice in the Lord always or are you going to be complaining? நீங்க கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் களி கூற போறீங்களா, இல்ல எப்பொழுதுமே குறை சொல்லி கொண்டு இருக்க போறீங்களா? You know, a complaining spirit will never bring any blessing in your life. பாருங்க, அந்த குறை சொல்லுகிற ஆவி உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது. It will cause even more heartache. It will cause even more a burden in your life. அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய நெஞ்சுவலியை தான், இன்னும் பெரிய பிரச்சனையை தான் கொண்டு வரும். Stop complaining. அதனால அந்த குறை சொல்றதை விட்டுருங்க. Stop complaining. Oh, this is not good. Oh, this is not right. Oh, this person is not nice. This person is like this. Stop complaining. அது சரியில்லை, இது சரியில்லை, இவன் அப்படி அவன் அப்படி, இந்த மாதிரி குறை சொல்றதை முதல்ல நிப்பாட்டிருங்க. You know, and have a rejoicing attitude. பாருங்க, எப்பொழுதும் களி கூறுகிறதான ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். God is in control of my life. பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறார். He is for me. அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். He will take care of me. அவர் என்னை பார்த்துக் கொள்வார். I'm going to rejoice in the Lord. நான் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் களி கூற போறேன். Amen. Amen. 1 Corinthians chapter 10 verse 10 to 12. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10-12 வசனங்கள். And Paul is making an example. He's making an example out of the people of Israel. இங்கே இஸ்ரேல் ஜனங்களை வைத்து அவர் உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். And he says, do not grumble as some of them did and were killed by the destroying angel. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். These things happened to them as an example that were written down as warning for us. இவைகள் எல்லாம் திஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. So if you think you are standing firm, be careful that you don't fall. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. A complaining spirit will derail you from the plan of God. ஒரு குறை சொல்லுகிற ஆவி தேவனுடைய திட்டத்திலிருந்து உங்களை வழிவிலகி போக செய்து விடும். Don't grumble, don't complain. அதனால நீங்க குறை சொல்லாதீங்க, முறுமுறுக்காதீங்க. Have a rejoicing, joyful attitude. எப்பொழுதும் களி கூறுகிற ஒரு மனப்பான்மை உங்களிடத்தில் இருக்கட்டும். Have a joyful attitude. எப்பொழுதும் களி கூறுங்க. Amen. Amen. Number 3, I'll quickly finish. Number 3, மூணாவது verse 6. 6வது வசனத்திலிருந்து.
this thing can derail us from standing firm for Jesus Christ. பாருங்க, இந்த காரியமும் கிறிஸ்துக்குள்ளாக நாம் நிலை நிற்க கூடாதபடிக்கு தடையா இருக்கிறது. Verse 6, Paul says, do not be anxious about anything, 6வது வசனத்துல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், but in everything by prayer and petition with thanksgiving present your requests to God. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. Verse 7, and the peace of God which transcends all understanding will guard your hearts and your minds in Christ Jesus. 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Number 3 we need to be aware of is an anxious heart or a worrying heart. 3வது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் கவலைப்படுகிற இருதயம் இல்லனா பாரப்படுகிற இருதயம். Some people worry for every single thing that happens in their life. அவங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு சில எப்ப பார் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. Will not help you to stand firm for Jesus. கவலை கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை நிலை நிற்க உதவி செய்யாது. That's why Paul says, hey, do not be anxious about anything in your life. ஆனா தான் பவுல் தெளிவா சொல்றாரு, நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாதப்பா. Turn to your neighbor and tell them, don't be anxious for anything in your life. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Do you know, worry can make mountains out of molehills. பாருங்க, இந்த கவலை என்ன பண்ணும், மடுவுல இருந்து மலையை கொண்டு வந்துரும். You know, the problem is like a molehill. பாருங்க, அந்த பிரச்சனை வந்து ஒரு மடுவை போல தான் இருக்கும். But you begin to worry so much that it looks like a huge mountain. ஆனா அது கவலைப்பட்டு அந்த மடுவே மலை மாதிரி நமக்கு தெரியும். Stop worrying. அதனால கவலைப்படுறதை நிப்பாட்டிடுங்க. You know, Jesus clearly said in Matthew chapter 6. இயேசு தெளிவாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். By worrying, what are you going to add? You can't even add an hour to your life. 27வது வசனம், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? Nothing is, you're not going to profit anything by worrying. அந்த கவலைப்படுறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல பண்றாரு. Stop worrying. அதனால கவலைப்படுறதை நிறுத்துங்க. Just say, God, you're in control. ஆண்டவர்ட்ட பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஆளுகிறீர். You are in, I trust you, Lord. உங்களை மாத்திரம் நான் நம்புறேன். I know that you will lead me in the perfect way. ஆண்டவரே நீர் செவ்வையான வழியில என்னை நடத்துவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Amen. Amen. Stop worrying. அதனால கவலைப்படுறதை நிப்பாட்டிடுங்க. You know, Pastor Owen Roberts, one of the founders of the Good Samaritan Church, told a story long time ago. I kind of vaguely remember that story. நல்ல சமாரியன் ஐக்கியத்தின் ஸ்தாபகர்கள் ஒருவரான ஓவன் ராபர்ட்ஸை அவர்கள் பல வருஷங்கள் முன்பாக ஒரு கதையை சொல்லுவார். அது நான் கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. There was this one young successful young man. ஒரு வெற்றியுள்ள ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். And one day they found him sitting in the living room and crying. அவன் ஒரு நாள் வீட்ல உட்கார்ந்து அந்த ரூம்ல உட்கார்ந்து அவன் அழுதுகிட்டு இருக்கான். ஹால்ல உட்கார்ந்து He's sobbing and tears are flowing down his face. அவ்வளவு அழுகுறான். அவன் தாரதாரையா கண்ணீர் வடியுது அவன் முகத்துல. And people came to him and asked him, why are you crying, man? You have a good job, you have good salary, you have a good life. What are you crying about? எல்லாரும் சுத்திலுக்குள்ள வந்து கேக்குறாங்க, ஏப்பா உனக்கு தான் நல்ல வேலை இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல பணம் இருக்கு, அப்புறம் எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? He said, I was thinking about my future. அவன் சொன்னா, நான் எதிர்காலத்தை குறித்து நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். Now that I have a job, இப்போ எனக்கு வேலை இருக்கு, I will get married soon. நான் சீக்கிரமா எனக்கு கல்யாணம் ஆகும். And after I get married, அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் I will buy my own house on the main road. மெயின் ரோட்ல நான் பெரிய வீட்டை நான் கட்டுவேன். And we will have children. எங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க. And my child will be playing in the house and he will run out of the house to the main road. என்னுடைய பையன் வந்து விளையாடிக்கிட்டே அவன் மெயின் ரோட்டுக்கு ஓடிடுவான். What if an auto comes and hits him and he falls down and he dies? அவன் விளையாண்டு இருக்கும்போது யாரோ ஆட்டோ வந்து மோதி அவன் வேணா கீழ விழுந்தவன் செத்து போயிட்டானா என்ன ஆக போகுது? I was thinking about it and I started to cry. ஐயோ அதெல்லாம் யோசிக்கும் பொழுது எனக்கு பயங்கர அழுவாச்சி வந்துருச்சுன்ட்டா. So this guy is worrying about something that has never even happened in his life. அவன் வாழ்க்கையில நடக்காத ஒரு காரியத்தை குறித்து அவ்வளவு கற்பனையா யோசிச்சு கவலைப்படுறான் பாருங்க. No, don't worry about what's going to happen tomorrow. நீங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி யோசிச்சு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. Stop worrying for unnecessary things. தேவையில்லாத காரியத்துக்கு கவலைப்படவே கூடாது. How am I going to pay my mortgage next month? Stop worrying about it. எப்படியா என் கடனை நான் திருப்பி செலுத்த போறேன் அடுத்த வாரம்? கவலைப்பட கூடாது. Amen. Amen. Yes, we are concerned about it, but don't worry about it. பாருங்க, அத குறித்து நாம் வந்து யோசிக்கிறோம், ஆனா அத குறித்து நம்ம கவலைப்பட கூடாது. Jehovah Jireh will provide all your needs. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். Hallelujah. 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 Don't have a worrying heart. அதனால கவலைப்படுகிற இருதயம் உங்களுக்கு வேண்டாம். Because if you have a worrying heart, it will not help you to stand firm in Christ. ஏனா கவலைப்படுகிற இருதயம் உங்களுக்கு உங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நிலை நிற்க கூடாதபடிக்கு செய்துவிடும். Amen. Amen. Hallelujah. 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 And finally,
கடைசியாக the fourth thing that Paul talks about is in verse 8. 8வது வசனத்துல பவுல் 4வது காரியத்தை பேசுகிறார். He says, finally, brothers, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, and whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதியுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். The fourth thing that we need to be aware of in our life is a negative mind. நாலாவது நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய எதிர்மறையான சிந்தை. Your mind is a very powerful thing. பாருங்க, உங்களுடைய சிந்தை மிகவும் வலிமை உள்ளது. And Bible says, as a man thinks in his heart, so is he. வேதவசனமே சொல்லுது, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் யோசனை எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். So if you let negative thoughts control your mind, எதிர்மறையான காரியங்கள் உங்களுடைய எதிர்மறையான சிந்தை உங்களை கட்டுப்படுத்தும்னு சொன்னா, the devil will use that as an opportunity to push you down. பிசாசு அதை வாய்ப்பா பயன்படுத்தி உங்களை கீழே தள்ளி விட்டுருவான். Don't let negative thoughts control your mind. எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனையும் உங்களை கட்டுப்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. Whatever is true, எதெல்லாம் உண்மையோ, whatever is noble, எதெல்லாம் ஒழுக்கமோ, whatever is right, எதெல்லாம் நீதியோ, whatever is pure, எதெல்லாம் கற்புள்ளவைகளோ, whatever is lovely, எதெல்லாம் அன்புள்ளவைகளோ, think on those things. அதை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருங்க. I love what Paul says in the last verse. Whatever is praiseworthy, think about such things. பவுல் இவராக அருமையா முடிக்கிறார். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதை சிந்திங்கன்றார். If your thoughts does not bring glory to God, then don't think about those things. உங்களுடைய சிந்தனை கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரணும், அந்த சிந்தனை நீங்க சிந்திக்க தேவையில்லை, அதை தூக்கி எறிஞ்சிருங்க. Amen. Amen. I had few number of phone calls this past week. இந்த கடந்த வாரங்கள்ல ஒரு சில ஃபோன் கால்கள் எனக்கு வந்தது. And they all had one thing in common. எல்லாருக்கும் ஒரு காரியம் ஒரே மாதிரி இருந்துச்சு. It's a negative mindset. அந்த எதிர்மறையான சிந்தனை. One brother said, my chest is hurting, I feel like I have the virus. I've been listening to the news again and again and again. I've been thinking about this. Now I feel like my chest is hurting and I have that virus in my body. ஒரு பிரதர் இவராக சொன்னாரு, நியூஸ்ல நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்க சொல்ற அடையாளம் எல்லாம் எனக்கு இருக்கு, எனக்கு நெஞ்சு வலிக்குது, அதனால எனக்கு வைரஸ் இருக்கு, நான் பயப்படுறேன் அப்படினார். Now this guy, he's in his mind, he has his negative thought. பாருங்க, இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான சிந்தனை இருக்கு. I prayed with him. I said, brother, you're doing fine. Just confess the word of the Lord. Nothing is wrong with you. அவரோட கூட சேர்ந்து நான் ஜெபித்து அவர்ட்ட சொன்னேன், நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னேன். Amen. Amen. Another brother called and said, Pastor, I'm so scared. I feel like this virus is going to come to my house. இன்னொரு பிரதர் ஃபோன் அடிச்சு சொல்றாரு, பிரதர் எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு, இந்த வைரஸ் எப்படினாலும் என் வீட்டுக்குள்ள நுழைய போகுது அப்படின்னு ஒரு பயம் வருதுன்றார். I've been thinking about this again and again. I can't sleep at night. மறுபடியும் அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என்னால நைட் எல்லாம் தூங்க முடியலங்காரு. So negative thoughts, will rob you of your sleep. இந்த எதிர்மறையான சிந்தனை உங்களை தூக்கத்தையே கெடுத்துரும் பாருங்க. Will rob you of the peace of mind. உங்களுடைய சமாதானத்தின் சிந்தனையை கெடுத்து போட்டுரும். That's why Paul says, hey, don't think on those things. அதனால தான் பவுல் தெளிவா சொல்றதெல்லாம் தயவு செய்து யோசிக்காதப்பா. Whatever is pure, true, whatever brings glory to God, think on such things. எதெல்லாம் உண்மையோ, எதெல்லாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருதோ, அத மாத்திரம் நீ யோசி அப்படிங்க. Amen. Amen. Hallelujah. 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 Take every thought captive and make it obedient to Christ. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்தி you make it obedient to Christ. பாருங்க, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய எல்லா சிந்தனைகளையும் நாம் சிறைப்படுத்த வேண்டும். Amen. Amen. Every thought that comes through your mind, நம்முடைய சிந்தனையில் உதிக்கிறதான எல்லா சிந்தனைகளையும் make it obedient to Christ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக நாம் சிறைப்படுத்த வேண்டும். Replace those negative thoughts with the word of God. அந்த எதிர்மறையான சிந்தனையை நீக்கிட்டு அதற்கு பதிலா தேவனுடைய வார்த்தையின் சிந்தனையை வைக்கணும். When your thought says it is impossible, இது சாத்தியமில்லைன்னு உங்களுடைய சிந்தனை சொல்லுச்சுனா, you have to say with God all things are possible. நீங்க சொல்லணும், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இது சாத்தியமானது என்று சொல்லு. When your thought says nobody loves me, உங்க சிந்தனை யாரனே நேசிக்கலன்னு சொல்லுச்சுனா, you have to say Jesus loves me. நீங்க சொல்லணும், இயேசு என்னை நேசிக்கிறார். When your thought says you can't go on anymore like this, நீ இனிமேல் இந்த மாதிரி உன் வாழ்க்கை இருக்க போறது இல்ல அப்படினு சொல்லி உங்க சிந்தனை பயமுறுத்துச்சுனா, you have to say his grace is sufficient for me. நீங்க சொல்லணும், அவருடைய கிருபை எனக்கு போதும். When your thought says I don't know what I'm going to do with my life, என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலன்னு உங்க சிந்தனை சொல்லுச்சுனா, your mind should say God will direct my steps. நீங்க சொல்லணும், கர்த்தர்
கர்த்தர் என்னுடைய வழியை செவ்வைப்படுத்துவார், அவர் என்னை வழி நடத்துவார். Hallelujah. 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 When your thought says you cannot do this, you are not able to do this. உங்க சிந்தனை இது உன்னால செய்ய முடியாது, இதுக்கு நீ தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்லுச்சுனா, You say my God is able to do this in my நீங்க life. சொல்லணும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்து முடிப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. When your thought says you don't have money, உங்களுடைய சிந்தனை உங்ககிட்ட பணமே இல்ல அப்படின்னு சொல்லுச்சுனா, you should say my God shall supply all my needs according to his riches and glory. நீங்க சொல்லணும் கர்த்தர் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். Hallelujah. Hallelujah. When your negative thought says I don't have wisdom, உங்களுடைய எதிர்மறையான சிந்தனை எனக்கு ஞானம் இல்ல அப்படின்னு சொல்லுச்சுனா, you should confess the word of God says Christ is my wisdom. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு சொல்லணும் கிறிஸ்து தான் என்னுடைய ஞானம். Hallelujah. Amen. Hallelujah. When your thought says you are all alone, there's nobody for you, உங்களுடைய சிந்தனை நீ தனியா இருக்க, உனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுச்சுனா, you should speak the word of God and say God is with me, he will never leave me nor forsake me. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அறிக்கையிட்டு சொல்லணும் கர்த்தர் என்னை எப்பொழுதும் அவர் என்னை விட்டு விலகுறது இல்ல, என்னை கைவிடுகிறது இல்ல, அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். Hallelujah. 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 So speak life. அதனால நீங்க ஜீவனை பேசுங்க. Speak life over your children. உங்களுடைய பிள்ளைகள் மேல ஜீவனை பேசுங்க. Speak life over your family. உங்களுடைய குடும்பத்தின் மேல ஜீவனை பேசுங்க. Speak life over your business. உங்களுடைய வியாபாரத்தின் மேல ஜீவனை பேசுங்க. Amen. Amen. Don't let negative thoughts take control of your அந்த life. எதிர்மறையான சிந்தனை நீ உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். Because if you have the negative thoughts, it will stop you from standing firm in your faith. பாருங்க, அந்த எதிர்மறையான சிந்தனை விசுவாசத்துல நிலை நிற்க கூடாதபடிக்கு உங்களுக்கு தடையாக மாறும். Hallelujah. Hallelujah. My dear people of God, பிரியமான தேவ பிள்ளைகளே, the call of God in our lives today is to stand firm in Christ. இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேல வைக்கிற அழைப்பு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் உறுதியாய் நிலை நிற்க வேண்டும். Let go of all the conflicts. எல்லா முரண்பாடுகளை விட்டு விலகுங்க. Let go of all the complaining spirit. எல்லா குறை சொல்லுகிற ஆவியை விட்டு விலகுங்க. Let go of all the negative minds. எல்லா எதிர்மறை சிந்தனையை விட்டு விலகுங்க. Amen. Let go of all the worrying heart. எல்லா கவலைப்படுகிற இருதயத்தை விட்டு விலகுங்க. Stand firm in your faith. நீங்க விசுவாசத்துல நிலை Stand நில்லுங்க. firm in the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்துல உறுதியா நில்லுங்க. Stand firm in prayer. ஜெபத்துல உறுதியா நில்லுங்க. You will go through this season. நீங்க இந்த காலகட்டத்திலே வெற்றியாய் நீங்கள் கடந்து Your வருவீர்கள். valley of tears will be turned into a valley of உங்களுடைய springs. அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றுகளாக மாற்றப்படும். Shall we close our eyes and pray? நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? Amen. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்களை அருமையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களோடு இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. உமக்குள் நாங்கள் உறுதியாய் நிலைநிற்பதற்கு பிலிப்பியர் எழுதப்பட்ட நிருபத்திலிருந்து இன்றைக்கு 4 காரியங்களை எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி சத்தியத்தின்படி ஆவியின் ஒருமைப்பாட்டை நாங்கள் காத்துக்கொள்ள, குறை சொல்லுதலை விட்டுவிட, ஆண்டவரை கவலைப்படுகிறதை ஆண்டவரை ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி கவலையை முற்றிலுமாய் விட்டு ஆண்டவரை கர்த்தாவே உமது பேரில் வைத்து விட, கடைசியாக ஆண்டவரே எங்கள் சிந்தையை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு ஒவ்வொருவரோட வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியோடு நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைனில் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளோடு நீர் பேசி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்டு நாங்கள் உமக்குள்ள உறுதியாய் நிலை நிற்க, ஆண்டவரே உறுதியாக விசுவாசத்தில் நிலைத்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டபடினால தான் எங்களோடு தெளிவாக இந்த காலத்தில் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற காலத்தில் எங்களை தைரியப்படுத்தும்படி, எங்களை பலப்படுத்தும்படி, நாங்கள் உறுதியாக நிலைநிற்கும்படி எங்களோடு பேசின ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லா கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துகிறோம் நம் அனைவரோடும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஹலோ சர்ச், இன்றைய ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறோம். உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த விரும்பினால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நம்முடைய சபையினுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வைத்து நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாகவோ உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். மேலும் நீங்கள் சபையை தொடர்பு கொள்வதற்கும் உங்களுடைய ஜெப உதவிக்கும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும். வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 10ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நம்முடைய சபையினுடைய குட் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரிலும், ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஈஸ்டர் சண்டே சர்வீஸிலும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க மறவாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.